சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லிடுங்க சார். என் பேர் தினேஷ். ஓகே சார். நம்ம வீடு எங்கேங்க சார் இருக்குது? நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா, சென்னை. ஓகேங்க சார். நம்ம சோலார் போட்டிருக்குங்க சார். ஆமாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வீடியோவில் சொல்கிற மாதிரியே எல்லாம் பண்ணி தராங்களாங்க சார்? ஃபுல்லாக பண்ணி தந்தார். அவரே ஃபஸ்ட்லேருந்து சுரேஷ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக அவரே பார்த்து பண்ணி தந்தார். சரிங்க சார். இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு தான் போடணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ மொத்தமாக 3 பேருக்கும் சேர்ந்து போட்டுட்டோம். அப்பார்ட்மெண்ட்டில் 3 பேர் இருக்கும், 3 பேரும் சேர்ந்து போட்டுட்டோம். சரிங்க சார். எல்லாமே அவரே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான வெல்டிங்லேருந்து எல்லாமே அவரே பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க சார். இது சப்சிடி எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. சப்சிடியும் வந்து 3 பேருக்கும் அப்ளை பண்ணியாச்சு. 2 பேருக்கு ஆல்ரெடி வந்துச்சு, 3ஆவதுக்கும் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி 2 பேருக்கு அக்கௌண்ட்லேயே காசு வந்துச்சு. 78,000 ரூபாய் சப்சிடி பர் ஹெட் வந்துடுது. சூப்பர் சார். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோங்க சார் சேவ் ஆகுது இது போட்டங்காட்டி? இப்போ நாங்கள் போட்டு ஒரு 2 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனால் இப்போதுக்கு வந்து நாங்கள் போட்ட கணக்கு படி இப்போ வந்து எனக்கு ஒரு மாதத்துலேயே வந்து ஆல்மோஸ்ட் 1500 யூனிட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ அந்த கணக்கு படி பார்த்தா எனக்கு இதுக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி பில்லே வரக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து எப்படி இருக்குன்னு வேணும்னா இப்போ சொல்லலாம். பட் இப்போ நல்லா வருது. சூப்பர் சார். ஏதாவது மணி சேவ் ஆகுதுங்களா அதனால? கண்டிப்பாக. போட்டதுக்கு ஒருத்துங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக ஒர்த்து தான் இல்லைங்களா? ஒர்த்து தான். சூப்பர் சார். ஓகே. மக்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது சொல்கிறவங்க விரும்புனா சொல்லிடுங்க சார். இல்லை, இது வந்து எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊரில் வந்து சோலார்ன்றது நம்மளுக்கு எப்போவுமே வெயில் இருக்க போகுது. ஸோ அதனால இதை போட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ணலைனாலும் நீங்கள் காசு சேவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் சும்மா வெளியில் சுற்றும் போது கூட காசு சேவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா இல்லைன்னா பவர் பில்னு சொல்லிட்டு கட்ட போகிறீங்க. அதுவும் பவர் பில் வந்து நம்மளுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. கண்டிப்பாக. ஸோ அதனால இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது தவிர கம்மியாக போகிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் போடுற செலவுலையும் வந்து உங்களுக்கு மானியம்னு சொல்லிட்டு நிறைய திரும்பி வந்துடுது. அதனால கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி ஊரெல்லாம் போடுறது தான் நல்லது. சிட்டி சைடு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டி சைடுன்னு மட்டும் இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வெயில் பாதி இந்தியா, சவுத் இந்தியா ஃபுல்லாக வெயில் எப்போவுமே அடிச்சுட்டு தான் இருக்க போகுது. ஏதோ ஒரு ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாதிரி ஊர் தவிர. ஸோ அதனால வெயில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இது போடுறது தான் ஒர்க் இருக்கு. சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ.